அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு. இந்த புரட்டாசி அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது, நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. இது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டத்தோட அந்த விரதத்தை இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப விருப்பப்பட்டு பெருமாளுடைய வழிபாடு மேற்கொண்டு அசைவம் சாப்பிடாம இருப்பாங்க. பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புனித மாதம். அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் தான் பெருமாள் மக்களை காக்க பூமியில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொண்டாடும் வகையில் தாங்க ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதை தான் மாத பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் எந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த ராசிக்கு உரிய கடவுளை வழிபடுவது தான் மரபு. அப்படி சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலந்தாங்க புரட்டாசி மாதம். அதே போல் இந்த புரட்டாசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புத பகவான் மகாவிஷ்ணுவனுடைய சுரூபம். அதனால் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம்னு பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாள் திருப்பதி திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான். அம்பிகைக்கு உரிதான நவராத்திரியும் புரட்டாசியில் தான் வரும். பித்ரு தோஷங்களை போக்கக்கூடிய முக்கியமான நாளாக கருதப்படக்கூடிய மகாலய அமாவாசையும் இந்த புரட்டாசியில் தான் வரும். சரி, புரட்டாசியில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நிறைய பேர் நாம் எங்கள் அப்பா அம்மா கடைப்பிடிச்சாங்க, எங்கள் தாத்தா பாட்டி கடைப்பிடிச்சாங்க, அதனால் நாங்களும் கடைப்பிடிக்கிறோம், எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே புரட்டாசி மாதம் நம்ம முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லதா கெட்டதா? அதே போல் அப்படி இருக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புரட்டாசியில் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கக்கூடியவர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நானும் புரட்டாசி விரதம் இருப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஏழுமலையான பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு கோவிந்தா, ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கா? நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னால் தொலைதூர பயணம் செய்தெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகாரங்களும் தீர்வுகளும் சொல்லப்படும். சரி, புரட்டாசியில் ஏன் நம்ம அசைவத்தை தவிர்க்கிறோம்? இது உடலுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நாம் பல பேரும் குடும்பங்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவு மட்டுமே உண்ணக்கூடிய பழக்கம் இருக்குங்க. இந்த பாரம்பரியம் வெறும் மூட நம்பிக்கையா அல்லது அதுக்கு பின்னால் ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அறிவியலும் இருக்குது, ஆன்மீகமும் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி அப்படிங்கிறது தமிழ்நாட்காட்டினுடைய 6வது மாதம். பொதுவாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையே வரும். இந்த காலகட்டம் பருவமழை தொடங்கக்கூடிய நேரமாகவும் சொல்லலாங்க. வெப்பநிலை மாற்றம் நிகழக்கூடிய காலமாகவும் சொல்லலாங்க. குறிப்பாக வெயில் மற்றும் காற்றினுடைய தீவிரம் குறைய தொடங்கக்கூடிய நாட்களாக இனி இந்த நாட்கள் இருக்க போகுது. மழைக்காலம் தொடங்கும். பகல் மற்றும் இரவு வெப்பநிலைகளில் வேறுபாடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லப்போனால் புரட்டாசி மாதத்தில் வானிலை மாற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக அறிவியல் கோணத்தில் இந்த புரட்டாசியை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான இந்த விரதத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலினுடைய வெப்பநிலை சமன்பாடும் முக்கியமாக பார்க்கப்படுது. புரட்டாசி மாதத்தில் பூமியின் வெப்பநிலை மாற்றம் நம்மளுடைய உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த காலத்தில் அசைவ உணவுகளை உண்பது உடலினுடைய வெப்பநிலையை அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலினுடைய சாதாரணமாக நம்ம வெப்பநிலையை காட்டிலும் இந்த மாதத்தில் அதிகரித்தால் என்னாகும்? அதனால் நிறைய பிரச்சனை வரும். அந்த அதிகரிக்கிறதால முக்கியமாக என்னாகும்? நாம் சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். இந்த செரிமான சக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக அசைவம் சாப்பிடும்போது இன்னும் அதிகமான நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும்.
அசைவ உணவுகள் செரிமானத்துக்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுங்க. அதிகமான நேரம் எடுத்துக்கும். இது உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை அதிகரிக்குது. காலநிலை மாற்றத்தோடு சேர்ந்து இந்த உடல் நலனை நமக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம எளிதில் செரிமானமாகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய சைவ உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. குறைந்த கலோரிகள், அதிக நார் சத்து, விட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வெப்பத்தால் தோல் உலர்ந்து போகக்கூடியது, அலர்ஜி மற்றும் தோல் எரிச்சல் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடல் வெப்பநிலையை சமன்படுத்த அதிக வியர்வை சுரக்கலாம். இது உடலில் நீர் சத்து குறைபாட்டிற்கு வழிவகுக்கலாம். அதே போல் உடல் வெப்பநிலை அதிகரிப்பு அப்படின்னு இருக்கிறதால நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதாவது வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, அஜீரணம் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய எடுக்கும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. சரி, ஆன்மீக கோணத்தில் இந்த புரட்டாசி விரதத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? கன்னிராசியின் முக்கியத்துவம், அதாவது இது கன்னிராசியில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். புரட்டாசி மாதம் கன்னிராசியினுடைய தொடர்பு இருக்கக்கூடியது. கன்னிராசியின் அதிபதி தான் புதன். புதன் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக கருதப்படுறாரு. அதே போல் புதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சைவ பிரியர் அப்படின்னு நம்பப்படுது. இந்த காலத்தில் சைவ உணவு உண்பது புதனுடைய ஆசியை பெற உதவும் அப்படின்னு நம்பலாம். கோவில் வழிபாட்டினுடைய முக்கியத்துவம், புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த இதுலேயும் அறிவியல் இருக்குது. என்ன அறிவியல் இருக்கா கோவிலுக்கு போகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த துளசி தீர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நலனுக்கு நல்லது அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இந்த புரட்டாசி காலத்தில் நம்ம துளசி தீர்த்தத்தை சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு. சரி, புரட்டாசி மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பழக்க வழக்கங்களாக என்ன சொல்கிறாங்க? சைவ உணவு மட்டுமே உண்வது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பு. அதிகமான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. கோவில்களுக்கு சென்று வழிபடுவது இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப நல்லது. அதனால தான் ஆன்மீக மாதம் அப்படின்னு கூட இந்த புரட்டாசி சொல்லுவாங்க. கோவிலுக்கு போகாதவங்க கூட இந்த மாதத்தில் நிறைய பேர் கோவிலுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். கோவில்களுக்கு சென்று வழிபடலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் அசைவம் தவிர்ப்பது வெறும் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் ரெண்டுமே இந்த பழக்கத்தை அதிகரிக்குது. உடல் நலனை பேணவும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. ஆனால் ஒவ்வொருவருடைய உடல் நிலைக்கு ஏற்ப மருத்துவருடைய ஆலோசனையோடு இந்த பழக்கத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரட்டாசியில் நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. புண்ணியமான இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் அடிக்கக்கூடிய வெயில் கட்டி தங்கத்தை உருக்கி விடுமா, அந்த அளவுக்கு நெருப்பு போல வெயில் சுட்டரிக்கும். சித்திரை மாத வெயில் என்றால் கூட நேரடியாக நம்மளுடைய மண்டையை புழக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாத வெயிலை நம்ம அவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தை அனல் மூலமாகவே இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த புரட்டாசி மாத வெயிலுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்டு பகலில் இப்படி வெயில் அடிக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் புழுக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. பகல் நேரம் சுட்டரிக்கக்கூடிய வெயிலுக்கு மேலே இரவு நேரத்தில் மழை கொட்டும். இந்த மழை தண்ணீரில் எந்த நெருப்பிலும் உருகாத மண் கூட உருகி தண்ணீரோடு கரைந்து ஓடிவிடும். இதுதான் இந்த பழமொழிக்கு உண்டான அர்த்தமாகவும் சொல்லலாம். புரட்டாசி மாதத்தில் வெயில் அதிகமாக கொளுத்தும். அதே சமயம் மழைக்காலமும் தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கும். வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சீதோஷண நிலை வெயில் காலத்தை விட மிக மிக மோசமானது. இந்த சமயத்தில் அசைவ சாப்பிட்டா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சூடு அதிகமாகிடும். தேவையற்ற உடல் உபாதைகள், நோய் தொற்றுகள் ஏற்படும். இதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு.
நீங்களும் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி தான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இந்த புரட்டாசி அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசியில் ஏன் நம்ம அசைவம் சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.